சன் பிக்சர்ஸ் வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதாவது சன்ரைசர் ஹைதராபாத் இந்த ஐபிஎல்ல இப்போ டேபிள் தானே டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஜியோவோட மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சாங்க. இப்போ பிரிஜிந்தாவோட பஞ்சாப் கிங்ஸை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் இல்லை இந்தியா சிமெண்ட்ஸ் தான் வித்துட்டாங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ் லிட்டரோட சென்னை சூப்பர் கிங்ஸை இப்போ பீட் பண்ணியிருக்காங்க. இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அணிகளை வந்து எஸ்ஆர்எச் வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது எஸ்ஆர்எச் பிளே ஆஃபுக்கு போகிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆகிட்டு இருக்கிற அந்த நிலையில் எப்படி எஸ்ஆர்எச்சுக்கு இப்படி ஒரு பலம் அப்படிங்கிறது வந்தது, எப்படி அணி உருமாறிச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களின் கேப்டன் பஞ்சாப் கிங்ஸ் இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போயே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபின்னு சொல்கிறீங்க, இடையில எஸ்ஆர்எச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு என்ன ஆச்சு, ஹேட்ரிக் தோல்வி, இப்படி நிறைய விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கீங்களா? எஸ்ஆர்எச் ரசிகர்கள் யாராவது இருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட இந்த வீடியோவை எந்த ஊரில் இருந்து இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க, அங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது டைம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோக்குள்ளே போமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்ச சன்ரைசர் ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில். நான் கூட ஹேட்ரிக் தோல்விக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஒரு முடிவு கட்டிடுவாங்க, எங்கள் பக்கம் எஸ்ஆர்எச் ஒரு தோல்வி போட்டு ஒரு ப்ரெஷரை போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எஸ்ஆர்எச் ப்ரெஷர் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் ஒரு எஸ்ஆர்எச் தீ பிடிச்சி எரிஞ்சா ஒரு சன் பிக்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொதிக்கிற ஒரு சூரியனாக மாறினா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ, கொதிக்கிற அளவுக்குன்னா வேணாம், பட் கொஞ்சம் ஒரு மாதிரி சூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூரியனாக மாறினா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அதுதான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆக்சுவலி போன சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, அந்த பேட்டிங் அவங்களோட டேலண்ட் அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸாக வராமல் இருந்துச்சு, பவுலிங் இல்லை. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இனிஷியலாக தோற்றுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தோக்கும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோல்வியும் கிடச்சிச்சு. அந்த 2 தோல்விகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்சில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அது கரெக்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த மாற்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல் தேவையில்லை, ஜெயதேவ் உன்னட்கட் தேவையில்லை, நாங்கள் அவங்கள வெளியில் உட்கார வச்சுட்டு ப்ரிஃபில் இங்கே ஷக்கீப் ஹுசைன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 புதுமுகங்களை கொண்டு வரோம், வேகப்பந்து வீச்சாளர்கள் கொண்டு வந்தாங்க. இப்போது இவங்களை கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, பேட்டர்ஸ் இருக்கிறாங்களே அவங்க வந்து அவங்களோட பொறுப்போட இப்போ வந்து அபிஷேக் சர்மா, டிராவிசர், இஷான் கிஷன், கீழே கிளாசின். இதில் கிளாசின் இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருக்கார். கிளாசின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180, 200, 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் அப்படி ஆடாமல் நிதானமாக, இங்கே பாருங்கள் மேலெல்லாம் தடார்படான்னு அடிச்சாடுறாங்க, கீழே நானும் அப்படி அடித்தான்னா ஒன்று விக்கெட்டு இல்லை 6, பட் மேக்ஸிமம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் டீமுக்கு ஏற்ற மாதிரி நிதானமாக ஆடுறேன்னு சொல்லி அவரோட கேமை மாற்றிக்கிட்டாரு. இப்போ அவர் ஒரு மாதிரி அடிக்கிறார், பட் ஆனால் அப்போ ஆரம்பத்தில் நிதானமாக ஆடினார். ஸோ அவர் நிதானம் காட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அபிஷேக் சர்மா ஒரு 100 அடிச்சு அவர் ஒரு ஃபார்முக்கு வர, டிராவிஸ் ஹெட்டோட பேட்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 50 ரன் வர, பவர் பிளேயில் அவங்க எதிர்பார்த்த ஒரு 115, ஒரு 100, 90 ரன்கள் வர, இஷான் கிஷன் இன்னைக்கு அடிக்க, இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் பண்ண, கீழே நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாஸின்னு சில மேட்சில் கை கொடுக்க, இப்போது பேட்டிங் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 200 கொடுக்குது, 220, 230 கொடுக்குதுன்னு வந்தாச்சு. இப்போ பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கம்மின்ஸ் நான் பொதுவாக 40-44 ரன் கொடுத்துட்டு இருந்தார் போன சீசனில், பட் இப்போ வராரு, ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுக்கிறாரு. இன்றைக்கும் அதையே பண்ணார், பிரியன் ஷாரியாவை காலி பண்ணார்னா அப்புறம் அந்த கரெக்டாக அந்த இஷான் மலிங்கா வருவார், நியூ பாலில் அவருக்கு ஓவர் கொடுப்பாங்க, சூப்பராக போட்டு போவார், அப்படியே மிடில் ஓவரில் போடுவார், சூப்பராக ஸ்டார்ட் கொடுத்துட்டு போவார். அங்கேருந்து ஷக்கீப் ஹுசைன் வருவார், ஷக்கீப் ஹுசைன் மிடில் ஓவரில் வந்து சூப்பராக போடுவார். டெத் ஓவரில் இஷான் மலிங்கா, பேட் கமின்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷக்கீப் ஹுசைன் இந்த 3-4 ஓவர் ஷட்டர் ஓவர் போட்டுருவாங்க. அதாவது பவர் பிளேயில் 2 ஷட்டர் ஓவர், மிடில் ஓவர்ஸில் ஒரு 3-4 ஷட்டர் ஓவர், டெத் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஷட்டர் ஓவர், அவ்வளோதான் மேட்சே ஷட்ரு செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிற மாதிரி போடும்போது எல்லாரும் சிவாங்கும் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு ஓவர் போடுவாங்க, 2 ஓவர் போடுவாங்க. இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ஓவரில் ஒரு 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 7-9 10 ஓவர் ஷட்டர் ஓவர் போட்டுருவாங்க, சிங்கிள் டிஜிட் ஓவர் போட்டுருவாங்க. அதில் உங்களுக்கு 2-3 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கவும் செய்யும். இது போக அதாவது பேட்டிங் பவுலிங் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே தெரியுமா அது ஆரம்பிச்சுது, அவங்களோட ஹைதராபாத் விக்கெட்
போன சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிச்சர்ஸ் அவங்க போடலை. இதுதான் பொதுவாக எல்லா டீம்ஸும் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் போன தடவை பிளே ஆஃப்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால எஸ்ஆர்ஹெச்சிட்ட மஸ்ட் வின் மேட்ச் ரோடு தான் ஹைதராபாத்தில் சாரி மும்பை வேன்கடையில் கிடைக்கும். ஸோ அப்படி ரோடு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க போயிடுவாங்க பெருசாக. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நின்று வரக்கூடிய விக்கெட் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது எஸ்ஆர்ஹெச் தடுமாறி விழுந்தாங்க. போன சீசன் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி விக்கெட்டுகளை அவங்க ரெடி பண்ணிக்கல. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று வர விக்கெட்டை ரெடி பண்ணாங்க. அந்த நின்று வர விக்கெட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்பின்னர் கிரிப் ஆகுது, அதாவது ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் கட்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கொடுக்குறாங்க. இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பேட்டர்ஸ் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரன் அடிக்கிறது ஈஸியாக இருக்குது, விக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த விக்கெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் பவுலிங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி ஒரு விக்கெட் ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பவுலிங்க்கு கொஞ்சம் நம்ம பேட்டிங்க்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் கொஞ்சம் டெக்னிக் கொஞ்சம் மாற்றிப்போன்னு சொல்லிட்டு ரெடி ஆனாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடவும் செஞ்சாங்கங்கிறது ஒரு பக்கம். அண்ட் முக்கியமாக ஃபாஸ்ட் பாலர்ஸில் நான் சொல்லுவேன், அதாவது லெக் சைடு ஒரு பக்கம் பெருசு, அதுக்கப்புறம் அந்த லாங் ஆன் தீபிடி விக்கெட் பக்கம் ஒரு பக்கம் பெருசு அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஆஃப் யார்க்கர்ஸ் ரவுண்ட் விக்கெட்லேருந்து வந்து போட ஆரம்பித்தாங்க. ஷார்ட் பால்ஸ், ஸ்லோயர் அண்ட் ஷார்ட் பால்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இது பெருமளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கொடுத்துச்சு. பிச்சோட டைமென்ஷன்ஸையும் பிச்சையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஸோ இங்கே எஸ்ஆர்ஹெச்சோட மொமெண்டம் மாறி இவங்க பக்கம் வரதுக்கு காரணம் அவங்களோட பிச்சை வச்சு சரியாக ப்ளே பண்ணாங்க. அது பாசிட்டிவாக அமைஞ்சது. இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பில் அஸ்லாம் அலைக்கும் இந்தியா, அஸ்லாம் அலைக்கும் இந்தியன் பிரீமியர் லீக், அஸ்லாம் அலைக்கும் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படின்னு பேட்டி கமின்ஸ் இப்போது அப்படி ஒரு வணக்கத்தை போட்டிருக்காரு. டேபிள் டாப்பில் ஏறி உட்காந்துருக்கிறாரு. செம்மையாக டாக்டிக்கலாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்களோட பேட்டிங்கில் இந்த மேட்ச்லையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த ரன் பவர் பிளேயில் வரல தான். ஆனால் அவங்களுக்கு கேச்சஸ் விடப்பட்டுச்சு. அது ஒரு பக்கம். இஷான் கிஷனுக்கு இங்கே ஒரு எங்கேயோ மச்சம் இருக்குங்கிற அளவுக்கு கேச்சஸ் ஒரு பக்கம் விட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸினுக்கு கேச்சஸ் விடப்பட்டுச்சு. பட் இன்றைக்கி அந்த கிளாஸினோட அந்த நிதானம், நிதிஷ்குமார் ரெட்டியோட பின்னாடி ஒரு அடி, அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மேலே அங்கேயே நிறைய சிக்ஸஸ் அவங்க அங்கேயே ஒரு 7 சிக்ஸஸ் அடிக்கிறாங்களா. ஸோ டாட்ஸ் விழுந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு இருக்குதுங்கிறது ஒரு பக்கம். அவங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பேட்டில் படலை, எல்லாம் 2 பால் சரியாக படலை, ப்ரெஷர் கிடையாது, அடுத்து நான் 6 அடிச்சுப்பேன், அடுத்த ஓவர்லேயே நான் 6 அடிச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் நான் எஸ்ஆர்ஹெச்சில் அதை நான் பார்க்குறேன். தெளிவாக தெரியுது, யாரும் 100 அடிக்கிறது இல்லை, எல்லோரும் 70, 30, 40 அப்படின்னு அடிக்கிறாங்க. ஆனால் வரவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 6 அப்படிங்கிறத அடிக்கிறாங்க. ஸோ பவுலர்ஸ் எப்படி இந்த பிச்சோட டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பவுலிங் போகிறாங்களோ, அதே போல் பேட்டர்ஸுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு பவர் ஹிட்டிங்கு பழகிட்டாங்க. ரேஞ்ச் ஹிட்டிங் கிளியராக இருக்குது. அதனாலவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. குறைஞ்சபட்ச பாலில் பார்ட்னர்ஷிப்பு. இப்போது அவங்களுக்கு அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் 21 பாலில் 54 ரன்னு, டிராவிஸ் ஹெட்டும் இஷான் கிஷனும் 19 பாலில் 30 ரன்னு, கிளாஸினும் இஷான் கிஷனும் 48 பாலில் 88 ரன்னு. இப்போ கிளாஸினும் நிதிஷ்குமார் ரெட்டியும் 32 பாலில் 63 ரன்னு. இதில் கேச்சஸ்லாம் விடப்பட்டதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுக்கு குறைஞ்சபட்ச பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு க்ரியேட் ஆகுதுங்கிறது ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம். அது பவுலிங்கில் நான் இன்னொன்று சொல்லுவேங்க, ஆக்சுவலி ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 20-30 ரன் 20 ரன் 25 ரன் கம்மியாக இருந்துச்சு. பட் பவர் பிளேயும் மொத்தமாக சோழி பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கம்மின்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு கிளாஸனுக்கு கொடுத்துருக்கலாம்னு எனக்கு பக்கம் தோணுச்சு. பட் கம்மின்ஸ் இன்றைக்கி பிடிச்ச 2 கேச்சஸ், கம்மின்ஸ் பிரியன் ஷாரியாவை எடுத்தார். பிளான் செட் கரெக்டாக ஒரு ஃபீல்டர் வெளியில் டீப் ஃபைன் லெக்கில் நல்ல கேட்ச் ஒரு பக்கம் இஷான் மலிங்கா கிட்டேருந்து. அதுக்கப்புறம் கம்மின்ஸ் பிடிச்ச ப்ராப் சிம்ரனோட கேட்ச்சு நிதிஷ்குமார் ரெட்டியோட பவுலிங்கில் நல்ல கொடை, ஆனால் நல்லா படுத்து எடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கொடை, இஷான் மலிங்காவோட பவுலிங்கு அதுவும் நல்ல கேட்ச்சு. ஸ்டானிஸ் ஷிவாங்கிட்ட காலி, ஷெட்ஜே திரும்பி பேட் கமின்ஸ்கிட்ட காலி. ஸோ பேட் கமின்ஸ் 2 விக்கெட் எடுத்தாருங்கிறதுனால அவங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்களா கேப்டன்சி எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் பவர் பிளேலே அவங்க வந்து ஒரு 3 விக்கெட் சாச்சாச்சு. ஸ்ரேயாஸ், ப்ராப் சிம்ரன், மேலே பிரியன் ஷாரியா, இவங்க 3 பேர் தான் முக்கியம். இன்றைக்கி டீம் மீட்டிங்கில் பேசுவாங்க, நம்ம 3 பேரும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இல்லை 3ல் 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம 3 பேர் இன்னொன்று சேசிங்கில் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் நிறைய அடிச்சிருக்கிறாரு. ஸோ சேசிங்கில் இப்போ அடிக்காமல் போகும்போது பாருங்கள் ப்ரெஷர் ஆகுது பாருங்கள். பின்னாடி வந்து ஸ்டானிஸ், ஷெட்ஜே, ஸோ இல்லை பாருங்கள் அந்த நேஹல் வதேரா, சஷாங்க் இவங்களால முடியலை. ஸோ அப்போ டாப் 3 தான் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ டாப் 3ங்கிறது தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. பவுலிங்கிறது வந்து பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன்,
ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர் எக்ஸ்பான்சிவாக போயிட்டாருன்னா நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பான்சிவாக இருக்கிறாருங்கிறது உண்மையிலும் உண்மை. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் அவரும் ஒன்ஸ் எக்ஸ்பான்சிவாக போயிட்டாருன்னா போயிட்டே இருப்பார். லாக்கி ஃபெர்குசன் 40 ரன் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு குத்தி போடுற பாலுக்கு இங்கே பலாருன்னு அரைஞ்சிருவாங்கங்கிறது. சஹல் பாவுங்க இந்த மேட்ச் அது ஒரு பக்கம். வைஷேக் விஜயகுமாரோ அப்படி தான் வாங்குறாரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் நம்மளும் 3-4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாருமே அது நம்மளும் 4 ஃபாஸ்ட் பாலர்ஸில் 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி, 2 பேரும் 40s. பேட்டர்ஸுங்களை ஸ்கோர் கால் மாதிரி இருக்குது. ஒரு சாம்பியன் டீமோட பவுலிங் டீம் மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. பவுலர்ஸில் ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஃபீல்டிங் அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் பவுலர்ஸ் என்ன தான் அவுட் சைட் ஆஃப் பால் அப்படின்னு ரவுண்ட் த விக்கெட் ஓவர் த விக்கெட்லேருந்து ரைட் ஹேண்டருக்கு போட்டாலும் அதை கணிச்சு எடுத்து அடிச்சிடுறாங்க. என்னதான் பேஸ் அப்படின்னு வச்சு போட்டாலும் ஒரு பக்கம் லாக்கி ஃபெர்குசனுக்கு ப்ரெடிக்டபுளாக இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ நீங்கள் அபிஷேக் சர்மாவுக்கோ டிராவிஸ் ஹெட்டுக்கோ இல்லை உடம்புக்கோ நீங்கள் இஷான் கிஷனுக்கு உடம்புக்கோ போடும்போது மேக்ஸிமம் அந்த பால்ஸ் எடுத்து அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இஷான் கிஷன்லாம் அழகாக லாவகமாக ஸ்பின்னர்ஸை பனிஷ் பண்ணா இருக்கிறது ஒரு பக்கம். ஹேட்ரிக் தோல்வியாக கிடச்சிருக்குது பஞ்சாப் கிங்ஸ்க்கு. இப்போ சோகமான விஷயம், ஆர்ஆர் கிட்ட, ஜிடி கிட்ட, இப்போ எஸ்ஆர்எச் கிட்ட தோற்றுருக்குறாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 2ல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல வாரமாக குத்தகை எடுத்திருந்தாங்க நம்பர் 1 பொசிஷனில். பட் இப்போ எஸ்ஆர்எச் வந்துட்டாங்க. எஸ்ஆர்எச் 16 பாயிண்ட்ஸோட. இப்போ எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்தது வந்து ஜிடி கூட, சிஎஸ்கே கூட, ஆர்சிபி கூட இந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். இப்போ சிஎஸ்கே கூட அவையில் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி கூட இங்கே விளையாடுவாங்களா, ஜிடி கூட. இப்போ 2 மேட்ச் இருக்குது. இந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச், சரி 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வின்னுன்னா போயிடுவாங்க பிளே ஆஃப்ஸ்க்குள்ளே. பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, எல்எஸ்ஜி இவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி கூட வந்து ஆர்சிபி எதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க, பிளே ஆஃப் போயிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க வந்து இந்த டேபிள் டாப்பு, குவாலிஃபயர்ஸ் 1 இதில் விளையாடுறவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ எல்எஸ்ஜி, டிசி, எம்ஐ இந்த 3 மேட்ச்சில் 2 மேட்சே ஜெயிச்சாங்கன்னா வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈஸியான சான்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் அன்பீட்டன் சைடாக இருந்தாங்க. அன்பீட்டனாக சைடாக இருந்து இப்போ ஹேட்ரிக் தோல்வி வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா, ஆமாம் ஸ்ரேயாஸ் ஐயர் தோற்ற 2 மேட்ச்சில் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவான பேட்டிங் ஆடினார். அப்புறம் அவங்களோட ஓப்பனர்ஸ் 2 பேர் ஃபெயிலு. அப்புறம் அவரோட மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங், பார்ட்லெட் இவங்கெல்லாம் ஃபெயிலு. ஒட்டுமொத்தமாகவே ஒரு தோக்கிறதுக்கான ஒரு டீம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அதை அப்படியே பண்ணாங்க. லூசர் டீம் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு, சாம்பியன்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இவங்ககிட்ட இல்லை. அதான் நீங்கள் பவுலரை மாற்றி கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் வாங்குறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே, ஜிடி, எஸ்ஆர்ஹெச், சரி சிஎஸ்கே, ஜிடி, ஆர்ஆர் இவங்கெல்லாம் கீழே அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளே ஆஃப் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் சன் பிக்சர்ஸ் இந்த பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. டேபிள் டாப்பில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, கமின்ஸுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்ததுங்கிறத தானே நான் கிளாஸனுக்கு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். வேல்யூபிளான ரன்ஸ் அடித்தார். அந்த வேல்யூபிளான ஒரு 69 ரன் இல்லைனா இன்றைக்கி மேட்ச் இல்லை. இடையில கூப்பர் கோஹ்லியோட 100 பார்த்துருப்பீங்க. கூப்பர் கோஹ்லியோட அது 100க்காவது ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இல்லை, நான் வந்து கிளாஸனுக்கு கொடுப்பேன் மாதிரி இம்பேக்டபுளாக இருந்துச்சு. இன்னொன்று பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் 265 அடித்தாங்க. அப்போது கிளியராக விழுந்துச்சு. பட் இப்போ கிளியராக விழலை. நிதானம் காட்டிக்கலாமா, இல்லைங்க அது அவங்களுக்கு இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அடித்தே கிளியராக அடிச்சுருந்துருக்கணும், அவ்வளோதான். பட் கூப்பர் கோஹ்லி ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ 3 மேட்ச் லாஸுங்க. பட் இருந்தாலும் திரும்பி அவங்க கம்பேக்கு இதில் கூப்பர் கோஹ்லியும் திரும்ப அடுத்து கூடவே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சார்னா ஸ்கோர் எங்கேயோ போகும். ஸோ நம்பிக்கை வச்சு கூப்பர் கோஹ்லியை ட்ரை பண்ணாங்க. கூப்பர் கோஹ்லி இந்த 100 நல்லா இருந்துச்சு. அவர் போடுற இப்போ தப்பாக போட்ட எல்லா பாலையும் அடித்தார். அது பிரிய ஷக்கீப் ஹுசைனாக இருக்கலாம், அவங்க ட்ரை பண்ண ஷிவாங்கா இருக்கலாம், எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம அடித்தார். லூசிங் காசில் இதுக்கு முன்னாடி பிராப் சிம்ரன் 100 அடிச்சிருப்பார். இந்த ஒரு 100 ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆஸ்திரேலியன்ஸில் ஒருத்தர் 100 பேட் கமின்ஸ் சந்தோஷப்பட்டார். ப்ரெசன்டேஷன் அப்படில அதையும் சொல்லிக்கிறேன் இல்லை. ஓகே, வெற்றி பாதிக்கு அடுத்த மேட்ச்சில் திரும்புவாங்களா பஞ்சாப் கிங்ஸ்? இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் அடுத்து இன்னொரு மேட்சை ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடு நிறைவடைகிறது. சன் பிக்சர்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. திரும்ப கேட்குறேன், எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க இந்த வீடியோவை? இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போது நேரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 2 டீமில் எந்த டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சிச்சு, பார்க்கலாம். நன்றி. கிரிக்கெட் பரவட்டும்.